தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது என்றும் உங்களுடன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். கர்த்தர் நம்மோடு இருப்பதுடன் நம்மில் வாசமும் செய்கிறார், நம்மோடு வழி நடத்துகிறார், என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகாதிருக்கிறார். இம்மானுவேல் என்ற அவர் பெயருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அநேகர் கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தினால் அவர் எங்கேயாவது தூரமாக இருக்கிறார்களோ என்கிறார்கள். அவர் நம்மோடு இருக்க மாட்டார், பரிசுத்த தேவதூதரோடு தான் இருப்பார், கேருபீன்கள் சேராபீன்களோடு தான் இருப்பார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறார்கள். பரலோகத்தில் 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களோடு தான் இருப்பார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களால் கர்த்தருடைய இனிமையான பிரசனத்தை உணர முடியவில்லாமல் இருக்கிறார்கள். தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணுவார், உண்மைதான். ஆனால் நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய தகப்பனாக அருகில் வந்து விடுவிக்கிறார். அவரை பாடி துதித்து மகிழும் போது துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண வந்து விடுவார். தேவன் வேதம் முழுவதிலும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களையே பிரதான வாக்குத்தத்தமாக எண்ண வேண்டும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் தான் வேதத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறதை காணலாம். அவர்கள் பயப்படாமல் திகையாமல் முன்னேறி சென்றார்கள். கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அங்கே யோசுவா தைரியமாய் முன்னேறி சென்று கானான் தேசத்தை சுதந்திரத்தை கொண்டதன் காரணம் என்ன என்றால், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி யோசுவா 1:5 வாக்குத்தத்தம் கொடுத்தாரே. அந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் காரணமாக இருந்தது. ஒரு காலத்தில் பயந்து நடுங்கிய சீஷர்கள் மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணின சீஷர்கள் வல்லமையுள்ளாய் எருசலேமிலே கலக்கிறவர்களாய் மாற காரணம் என்ன வென்றால், அவளுடைய ஆயிரமான ஆத்துக்குமாக்களை அறுவடை செய்தியின் ரகசியம் என்ன? அது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயுவிலே 28 20 சொன்னார் அல்லவா. தேவன் அப்படிப்பட்ட நம்பிக்கையை அவர்கள் திறனடைந்தார்கள், பலன் கொண்டு வலிமையாய் ஊழியம் செய்தார்கள். தேவ பிள்ளைகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். நாம் பயப்பட அவசியமில்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை தொடுவாரானால், ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை தொடுவாரானால் இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுங்கள், பயப்படாதிருங்கள். என்றும் உங்களோடு இருக்கக்கூடிய தேவன் உங்களோடு வாசம் பண்ணி உங்களை அற்புதமாய் வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.